ஓமதழையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். இயேசு கிறிஸ்துவனுடைய எளிதான நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாக அந்த தம்பிக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு ஆர்வமான ஊழியர், தேவனுக்கு பிரியமான மனுஷன், ஒரு சாட்சியுள்ள மனுஷன். நான் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லி மாற்றினபடி குடும்பமாய் ஆண்டு சேவிக்கக்கூடிய கிருபை தந்திருக்கிறார். அது மாத்திர சொன்ன சாட்சிபடி என்னால் என்றது நம்மளோட வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். வாழ்க்கையில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. இந்த ஒரு வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணுது ஆசை. நம்ம சத்திரப்பட்டியில் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது என்னுடைய பேரை போட்டார். என்னை பேரை போட்டு நான் அழைச்சதுனால நம்ம தலைமைச் செயலர் என்ன முடிச்சுன்னா, நீ டிஎஸை கூப்பிட்டேன்னா திரும்பி இங்கே வராத, வேறு எங்கேயாவது போயிடு, நோட்டீஸுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படி நம்ம தலைமை ஆட்கள்லாம் அப்படி விசேஷமாக நற்சாட்சி பெற்றவங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் காரியம், ரொம்ப சந்தோஷமான காரியம்னு கேட்டால் தானும் செய்ய மாட்டாங்க, செய்யங்களும் செய்யவிட மாட்டாங்க. இதுதான் அவங்களோட வழக்கம், வாடகை கிருபை. ஒரு பையன், சிறு பையன் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக அவசரம் சொல்லிட்டு போன பார்த்தீங்களா. சிறு பையன் சண்டே கிளாஸில் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். பஞ்சாப் தேசத்தில் கிதியோன் மூலமாக பைபிள் கிளாஸ் நடத்தி வேதவசனத்தை கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுக்கும்போது ஒரு பாப்பா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சாட்சியாக வாழ்ந்தா. அவளுக்கு சமயத்தில் திருமணமான உடனே புருஷன் ஆண்டவர் துதிக்க விடலை. ஆண்டவர் திரிச்சா உன்னை கொண்டுடுவேன்னு சொல்லிட்டார். பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு நட, அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படி, நீ எந்த சூழ்நிலையும் எங்கள் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது, புருஷனை சண்டை போட்டு ஏதாவது தண்டாவளத்தோடு செத்து போயிடுங்க வரான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் புருஷன் ரொம்ப சித்திரவதை பண்ணார், கஷ்டப்படுத்தினார். தாங்க முடியாத சூழ்நிலையில் அந்த கிதியோனில் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசேடும் கூட இருப்பேன் யோசுவாக்கு வாக்கு கொடுத்த வார்த்தை இருந்துச்சு. அது எடுக்கலான்னு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு தகப்பன் வீட்டுக்குள்ளே விடலை. இவ சொன்னேன், அப்பா நான் வீட்டுக்குள்ளே வரல, என் பீரில் ஒரே ஒரு வசனம் இருக்குது, அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் காலை தொட்டு வணங்கிட்டு வசனத்தை எடுக்க வரும்போதே அந்த வார்த்தையை படிக்கும்போதே அழுதா. என்ன சொல்லி எழுதா, அன்ற இத்தனை லட்சம் மக்களுக்காக, இத்தனை கோடி மக்களுக்காக இது மாதிரி தெரியும் ஆண்டவரே, ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே, நீ ஒவ்வொரு நாட்கள் பட்ட பாடு நினைக்கிற ராஜா. என் கணவன் மனம் திரும்ப வேண்டும், என்னை அடித்தார், என்னை இல்லாமல் செய்து திரும்பன்னார், ஆனால் அவருக்கு எந்த சாவும் வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி சிலுவையை பார்த்தா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே.
நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா, மனிதர்கள் போகவே பரலோகமாகவே, எல்லா மனிதர்கள் போகவே பரலோகமாகவே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இந்த அழுகையை பார்த்திருந்த புருஷன் அப்படியே அவளை அன்போடு அணைச்சி, இதாம எனக்கு வேணும், உன்னை எவ்வளவோ சித்திரவதை பண்ணேன், எவ்வளவோ கஷ்டப்படுத்தினேன், நீ எனக்காக உன் தெய்வத்திட்ட வேண்டியம்மான்னு சொல்லி ஆர்டர் ஏற்றுக்கிட்டானா. இதுதான் அன்பு. அதனால் சிறு பிள்ளைகளை வசனம் சொல்றதுக்கு கற்றுக் கொடுங்க, வசனம் சொல்றதுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்ல நேசிங்க. ஏன்னு கேட்டால் காலங்கள் சரியில்லை, காலங்கள் சரியில்லை, திருச்சபையிலும் சரியில்லை, ஊழியர்லாம் உண்மை இல்லாத ஊழியர்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. மனுஷகுமாரன் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு விதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாத உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? நம்ம முதலமைச்சர் அழகாக ஜெயிச்சிருப்பார். இந்த புண்ணியம் அவங்க போய் எல்லாரும் போய் கையை வச்சாங்க, யார் மேலே கை வச்சாங்களோ அவ்வளோ பேரும் அவுட்டு, யார் மேலே கை வச்சாங்களோ ஒருத்தரோடு ஜெயிக்கலை. அவ்வளோ புண்ணியவாங்க, உண்மை உள்ளவங்க. அதுக்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நியாயத்திற்க காத்திருக்கார், ஒருத்தரும் தப்புக்க முடியாது. பட்சிக்கிற அக்னி நியாயாதிபதி விதத்தில் வாசிக்கும் இல்லை. மற்ற 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோட வர போகிறாரு, கணக்கு கேட்கக்கூடிய எஜமானம் வர போகிறாரு. அதனால் அந்த காரியத்துக்கு பயந்து வாழணும். தம்பி சொன்னார்ல, என் வாழ்க்கையில் எத்தனை ஆலயம் கட்டணுமோ, 25 டைஸஸ் இருக்குது, 25 டைஸுக்கு எத்தனை ஆலயம் நம்மளை கட்டணுமோ, எவ்வளோ செய்யணுமோ தான் நம்மளோட வாழ்க்கையில் திட்டம். காரணம் கேட்டால் நான் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தேன், சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் வாழ்ந்தேன். சென்னைக்கு வெறுமையாக போனேன், வெறுமையாக ஒன்றுமே இல்லாமல் போனேன், செருப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போனேன். இன்றைக்கி விதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாம் 24:35 வாசிக்கும் போது எலீசா சொல்லுவான், பெத்துவேல் கூட சொல்லுவான், என் எஜமான் செல்வசீமானாக இருக்காருமா, அநேக ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் ஆண்டு கொடுத்துருக்கான்னு சொன்னான். அதுதான் வாழ்க்கை அவன் தந்திருக்காரு. காரணம் கேட்டால் ஒரு வாழ்க்கை தான். நீ ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. ஆண்டருடைய வருகையில் பரிசுத்த மக்களாக, முடிசூட்டப்பட்ட மக்களாக, ஐயோன்னு தவிக்கக்கூடாத மக்களாக வாழக்கூடாது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும். அதுதான் ஆண்டு விரும்புகிறார். எனக்கு நிறைய காரியங்களை திருச்சியை குறித்து பாரம் உண்டு, பாரம் வேதனை தாங்க முடியாது. பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 11:28 வாசிக்கும் போது, எத்தனையோ கஷ்டப்பட்டேன், எத்தனையோ வேதனைப்பட்டேன், தூக்கெல்லாம் வாழ்ந்தேன், ராப்பகல் சாப்பாடெல்லாம் வாழ்ந்தேன், எது வாழ்ந்தாலும் சரி திருச்சபை குறித்த பாரம் நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. திருச்சபை குறித்த பாரம் நாள்தோறும் என்னை நெருக்கிறது. காரணம் கேட்டால் விசுவாசிகள் உண்மை இல்லை, திருச்சபை பிள்ளைகள் உண்மை இல்லை. செக்ரட்டரியாக வாரான், கொள்ளையடிக்க வாரான், கரஸ்பாண்டாக வாரான், பணத்தை சுருட்டிட்டு ஓடணும்னு நிலையிறான். இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை. எத்தனை மிஷினரிகள் கஷ்டப்பட்டாங்க, ரத்தம் சிந்தினாங்க. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல எத்தனை மிஷினரி விதைக்கப்பட்டாங்க ஐயா. அதை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். முதல் வேத படத்தில் வாசித்த மதியில் எலியா கதறி எழுதுறாரு. கதறி ஏன் எழுதுறாரு?
3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை, பஞ்சம், கொடுமையான பஞ்சம், அழிய போகுது. எல்லாரும் பயங்கரமான சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பரிசுத்தவான் ஒபதியா ஒரு மனுஷன் இருக்கான். ஆகாப் ராஜாவுக்கு பயந்து போய் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணுறான். கொலை பண்ண 100 தீர்க்கதரிசிகளை கெபிக்கு 50 பேரை அடைச்சி வச்சு அன்னம் ஆகாரம் சாப்பாடும் கொடுத்தான். அது மாத்திரமில்லை, ஜனங்கள் உண்மை இல்லாமல் வாழ்கிறாங்க. ஜனங்களை பார்த்து சொல்கிறான், உண்மையாக வாழு, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழு, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வமாக பாகாலை வணங்கு சொல்கிறான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 1 ராஜாக்கள் 18-19 வாசிக்கும் போது எந்த மட்டும் 2 நினைவுகளை குந்தி நடப்பீங்க, உண்மையாக வாழுன்னு சொல்கிறான்ல. அது மாத்திரமில்லை, அவன் போட்ட சவாலில் 450 பேர் பாகால் தீர்க்கதரிசியை கொன்றுதான். 400 பேர் யோசேபில் பந்தியில் சாப்பிட்றவங்க 850 பேர் கொன்றுதா. யோசேபில் என்ன சொல்கிறா, என் தேவர்களுக்கு நீ இப்படி செய்தியா, என் தீர்க்கதரிசி இப்படி கொலை பண்ணியா, நாளைக்கு உன் ஜீவன்ட்டு இருக்க மட்டும் பாருடான்னு சொல்லி வார்த்தை விடுறா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பெர்சாவுக்கு பயந்து ஓடுறான். பயந்து ஓடும்போது ஒரு சூரச்செடியில் படுத்துக்கிறான். படுத்துட்டு ஆண்டவர் கேட்காரு, எலியாவே உனக்கு என்னங்கடா வேலைன்னு கேட்காரு. உனக்கு என்ன வேலைன்னு கேட்காரு. அவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்கிறான் மதியில் 19:4 வாசிக்கும் போது, கர்த்தாவே ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமா என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல. கதறி அழுறான், படுத்து தூங்கிடுறான். தூதன் எழுப்புறான், நீ சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிறான். மறுபடியும் தூதன் எழுப்புறான், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லும்போது சாப்பிட்டு அந்த பலத்தில் 40 நாள் ஓடுறான். 40 நாள் அல்லும் பகலும் ஓடி போய் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே உங்கள் தீர்க்கதரிசியெல்லாம் கொலை செஞ்சுட்டாங்க ஐயா, உன் பலிபீடம்லாம் இடித்து போட்டாங்க, எவ்வளோ காரியம் செய்தாங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கேன், என்னையும் கொல்ல தேடுறாங்கன்னு சொல்லி கதறி எழும்ப. அப்படி சொல்ல வார்த்தை என்ன சொன்னவானே, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை மீதியாக வச்சேன். 7000 பேராக மீதியாக வச்சேன். தைரியமாக செய், தைரியமாக ஊழிய செய், தைரியமாக ஊழி செய் மாத்திரமல்ல, இந்த ராஜாவை ஏற்படுத்து, எலிசாவை தீர்க்கதரிசியை ஏற்படுத்து. ஒருத்தன் தப்ப முடியாது. சிரியா அதிபதி என்ன செய்வான், எல்லாரையும் பட்டயத்தில் கொன்று போட்டுருவோம், ஒருத்தன் தப்ப முடியாது. இன்றைக்கி எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மௌனமாக இருக்காத. இது சமாதான காலம், சந்தோஷமாக காலம் வாழக்கூடாது. பிள்ளைகள் வாழும் ஏன் சாபம், குடும்பம் ஏன் கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுது, உன் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழாத. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுதான். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யனாவதுக்கு தீவிக்கிறனோ ஆக்கிரகி தப்பான். உண்மை இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது ஐயா. நான் ஒன்றும் கொண்டு வர்றதில்லை, கொண்டு போகிறதில்லை. ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. காலமோ செல்லுதே, வாலிபோ மறையுதே, காலமோ செல்லுதே, வாலிபோ மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், எல்லமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கருணையில் அழைப்பினார் மரண நேர வருகையில், கருணையில் அழைப்பினார் மரண நேர வருகையில், சூற்ற
சுற்றத்தார் சூழ்ந்திட பற்களோ கவரிட சுற்றத்தார் சூழ்ந்திட பற்களோ கவரிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல பாக்கியனா உலகத்தே மாந்தரே கருதாது வாருமே உலகத்தே மாந்தரே கருதாது வாருமே இயேசுவை ஒரு வாழ்க்கை தான். எனக்கு இன்னைக்கு வயசு 77. என் ஓட்டம் கடற்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு வியாபாரி, நான் ஊழியக்காரன் அல்ல, நான் வியாபாரி. ஒன்றும் இல்லாமல் போன மனுஷனை ஆண்டவர் இன்னைக்கு உருவாக்குற விதத்தை பார்க்கும்போது ஒரு நட்சத்திரமா அநேகங்களுக்கு ஆசீர்வாதமா உன்னை ராஜாக்களும் ஆசீர்வாதத்தின் வார்த்தையின்படி இன்றைக்கி உருவாக்குனால தான் இன்றைக்கி கடவுள் சாட்சியாக வாழிடும். ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. அந்த ஒரு வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா, ஒரு மகிமுள்ள வாழ்க்கையா ஆண்டு சொன்னார். ஆண்டு கதறி சத்தை கேட்கும்போது எசேக்கியேல் 30:22 வாசிக்கும்போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கவும் சுவரை இடத்துக்கு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். திறப்பில் நிற்கக்கூடிய மக்கள் ஆண்டு தேடிக்கிட்டு இருக்காரு. ஐயா, ஏதோ காரியத்தை கூடி செய்யறதுக்காக இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சம்பாத்தியத்துக்காக என்ன சம்பாத்தியம் பண்ணலாம், என்ன துட்டு எடுக்கலாம், இன்னைக்கு நம்ம உட்கார்ந்தா என்னென்ன நிலைமையை செய்யலாம். தவறான வழிகாட்டிகள், சாபம். ஒரு காசுக்கு ஆசைப்பட்டான் கேயாசி, ஒரே ஒரு காசுக்கு ஆசைப்பட்டான். எலியாவுக்கு அப்புறம் எலிசாவுக்கு அப்புறம் கேயாசி வரணும். சந்ததி சந்ததியா குஷ்ரோகியா மாறிட்டான். சந்ததி சந்ததியா ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை, ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை. ஏதோ எப்படி போகுது நம்முடைய வாழ்க்கை, எப்படியோ வாழ்ந்தால் போதும். நான் கேட்டின பாவிலும் நல்லவான்னு சொல்லி நேபுகாத்நேச்சர் நேற்றவர்களும் வாழ்ந்துக்கிட்டு திருச்சியை அழிக்கூடிய மக்கள் எத்தனை பேர் உண்டு, எத்தனை பேர் உண்டு. ஆண்டவர் ஒரு நாள் தாங்க மாட்டார், ஒரு நாள் பொறுத்து கொள்ள மாட்டார். ஐயா, நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும், ஒரு தரிசனமான வாழ்க்கை இருக்கணும், ஒரு பாரமான வாழ்க்கை இருக்கணும். தாவீது வாழ்க்கையை பாருங்கள், எத்தனை கஷ்டம், எத்தனை வேதனை. சொந்த மாமே சவுல், மனைவி மீகாளுடைய அப்பா சவுல், சொந்த மைத்து யோனத்தான் எவ்வளோ கஷ்டப்பட்டான். வேதத்தில் வாசிக்க 1 சாமுவேல் 20:3 வாசிக்கும் போது யோனத்தான்ட்ட கூட சொல்கிறான், மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான்டா இருக்குது, மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குது சொல்லி சொல்லி வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டானுதான். அப்படிப்பட்ட மனுஷனாண்டு உயர்த்தது மாத்திரமல்ல, ஒரு மகிமையுள்ள மகனாய் வாழ்ந்தான், ஒரு சாட்சியுள்ள மகனாய் வாழ்ந்தான். நிறைய கொலை பண்ணிட்டான், நிறைய தப்பு பண்ணிட்டான்,
உரியாவின் மணியை உரியாவை பட்டயத்தில் கொண்டு உரியாவின் பத்சேபாளை எடுத்துக்கிட்டான். எவ்வளோ பாவத்தை செஞ்சான். ஆனால் ஆண்டவர் அவன் பாவத்தை மன்னித்தார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 1 ராஜாக்கள் 15 வாசிக்கும் போது தாசனாகி தாவீதோ அப்படிப்பட்டான் இல்லை, என் வீட்டில் இங்கே உண்மையுள்ளவனாக இருந்தான்னு சொன்னார். என் வீட்டில் உண்மையுள்ளவனாக இருந்தான்னு சொன்னார். நான் அதைத்தான் கேட்க ஒவ்வொரு நாள், ஆண்டவரே உன் வீட்டில் உண்மையுள்ள மனுஷனாக வாழணும், ஒரு பாரமுள்ள மனுஷனாக வாழணும், ஒரு தரிசனமுள்ள மனுஷனாக வாழணும். ஆண்டவரே இன்றைக்கி நிறைய பேர் இப்படி வாழ்றதில்லை. வேதத்தில் வாசிக்கணும். யாக்கோபு 3:1 வாசிக்கும் போது ஆக்கினை தீர்ப்பு அடைவோம்னு சொல்லி எண்ணி அநேகர் போதகராகாத வேதத்தில் வாசிக்குதான். இன்றைக்கி எல்லாரும் அப்படி இல்லை. ஏதோ ஒரு சில பேர் வாழ்றா. யூதாஸ் இல்லை, யூதாஸ் இல்லை, ஏதோ ஒரு யூதாஸ் இருக்கான்ல. இன்றைக்கி எத்தனை யூதாசுகளுக்கு திருச்சபையில் இருக்கா? எத்தனை யூதாசுகள் பதவிக்காக பட்டத்துக்காக டிசி வந்துடுவோம், எக்ஸிக்யூட்டிவ் வந்துடுவோம். டிசின்னு உனக்கு என்ன கவர்மெண்ட் காரை கொடுக்குறாங்க, சைலைட்டு வச்சு காரை கொடுக்குற போகிறாங்க, இல்லை குவார்ட்டர்ஸ் கொடுக்காங்களா, ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்காங்களா? ஒன்றும் கிடையாது. வேதத்தில் என்ன வாசிக்க பற்றியில் 1 தீமோத்தேயு 3 வாசிக்கும் போது கண்காணி எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கணும்? ஒரே மனுஷனோட புருஷனாக இருக்கணும், மதுபானம் இல்லாத மனுஷனாக இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும், நியாயம் விசாரிக்கிற மனுஷனாக இருக்கணும். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கண்காணி வரணும். வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட மக்களாக வாழ்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த டைஸில் லேசுக்கிட்டே இருந்திருக்கேன். ஒரு காரியம் செயல்படுத்த முடியலை. டம்மி ஆகிட்டாங்க. வெளியே போ, எனக்கு இங்கே என்ன வேலை, வெளியே போ. நாங்கள் அப்படி தான் இருக்கோம், நாங்கள் அப்படி தான் இருப்போம், நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன சாபம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம கொடுக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கோம், வேறு எங்கேயும் போய் படுக்காது. வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கோம். நீ திருச்சி அன்னைக்கு ஒரு பாளையங்கோட்டையில் ஒரு கடையில் நிற்கிறேன். எவ்வளோ வாடகைன்னு கேட்டேன். மாதம் 20,000 கட்டுறேன். நாங்கள் யாருக்குமா கட்டுறேன்னு கேட்டேன். டைசன் ஆஃபீஸ் கட்டுறேன், எங்கே கட்டுறேன்? இல்லை, ஒரு ஆளை கூட்டி காட்டினா அந்த ஆள்கிட்ட கட்டுறேன்டா. ஏமான்னு கேட்டேன். இந்த இடங்கள்லாம் அவர் தான் வச்சுருக்காரு. யார் அப்பாவோட சொத்தை மிஷினரி கஷ்டப்பட்டு உருவாக்கின மிஷினரி இல்லைன்னா 1 அடி நிலம் நம்மகிட்ட கிடையாது. மிஷினரி வரலைன்னா 1 அடி நிலம் நம்மகிட்ட கிடையாது. அவங்க வச்சுருக்காங்க. அவன் எவ்வளோ வாடகை கொடுக்கான்? அவன் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுறான் வாடகை. அவன் கட்டுறதுக்கு டைஸுக்கு மாதம் 12,000 கட்டுறாங்க. என்ன கேவலம், என்ன கேவலம், என்ன வாழ்க்கை! அடுத்த துட்டுக்கு ஆசைப்படாத, அடுத்த துட்டுக்கு ஆசைப்படாத. என் நியாயத்துக்குள்ள காலம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை தப்பிக்க முடியாது ஐயா, நம்ம தப்பிக்க முடியாது. ஒரு வாழ்க்கைண்டு கொடுத்த வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அவங்க எண்ணத்தில் மனுஷன் வாழணும். உனக்கு ஒப்பு கொடுத்தார்ல, உனக்கு சிறுவைக்கு ஒப்பு கொடுத்தார்ல, அந்த காட்சியை நீ பார்க்கணும். இல்லை, கிருபையின் காலத்தில் நீ எப்படிப்பட்ட மனுஷனாக வாழணும்? ஒரு ஆத்ம பார்வையுள்ள மனுஷனாக வாழணுமா? ஆத்ம தாங்குள்ள மனுஷனாக வாழத்தான். அதைத்தான் ஆண்டவர் கேட்காரு. ஏதோ வளர்ந்தோன்னு சொல்லி கிடையாது. எனக்கு 3 பிள்ளைகள். என் மூத்த மகா மருமகன் பிள்ளைகள் எல்லாம் கோயம்புத்தூர் இருக்காங்க, சிறப்பான ஊழியம் செய்கிறாங்க. என் அடுத்த மகா சென்னையில் சர்ச்சில் கீபோர்டு மாஸ்டராக தான். அவங்க வீட்டுக்கார் இன்றைக்கி சிவசேனை சர்ச்சில் இன்றைக்கி பேசியிருக்காரு. நேற்று வாக்குளத்தில் பேசிட்டார். எனக்கு அடுத்த மகா சொண்டையில் இருக்கா. காரணம் கேட்டால் அந்த ஊழியத்தை செய்யும்போது, அந்த மகிமை வாழும்போது நீ சம்பாத்திக்கு வரக்கூடாது. பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலர் 20:34 வாசிக்கும் போது, எனக்கும் என் கூட இருந்தவங்களுக்கும் என் சொந்த கையில் வேலை செஞ்சதுன்னாரு. வாங்குவதை பார்க்கணும், கொடுப்பது பாக்கியன்னாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். திருச்சபை காசு எடுத்து சாப்பிடணும், வாழணும், அப்படிங்கிற வாழ்க்கைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் சாபையா, குடும்பங்கள் சாபத்துக்கு ஓடிடுவீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வாழாமல் ஒரு தாகமுள்ள வாழ்க்கை, ஒரு பாரமுள்ள வாழ்க்கை. ராக்லண்ட் மிஷனரி வாகுளத்தில் 2,160 ரூபாய்க்கு ஆலயம் கட்டியிருக்காரு. 2,160, 235 வருஷத்துக்கு முன்னால் தம்பி அங்கே இருந்திருக்காங்க. 1,860 3 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு. 3 ஏக்கர் நிலமும் காம்பவுண்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. தம்பியார் அங்கே இருக்கும்போது என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அங்கிள் இந்த மாதிரி
ராகல் மிஷன் கட்டின ஆலயம். அவர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த மனுஷன், கவர்னர் ஜெனரல் வாழக்கூடிய மனுஷன். மவுண்ட் பேட்டன் வந்து ஒரு கல்லறையை, சிவகாசியில் முள்ளுக்காட்டுகளில் கிடந்த கல்லறையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அவர் கவர்னர் ஜெனரல் வாழ்ந்த மனுஷன் சொன்னார், நீ இருக்க வேண்டிய பதவியில் நாங்கள் இருந்துட்டப்பா, நீ முள்ளுக்காட்டில் வந்து கிடக்கிறியே. 47 வயசில் ரத்த வாந்தி எடுத்து செத்தார். சாதாரணமாக இல்லை, அங்கே சூடு தாங்கலை. இங்கிலாண்டில் வாழ்ந்துருந்தால் 102 வயசு வரைக்கும் வாழ்ந்துருப்பார். அவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்கலாம். அன்றைக்கி சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சுகமும் எப்படி வாழ்ந்துக்கு, பாரம் இல்லாத வாழ்க்கை, தரிசனம் இல்லாத வாழ்க்கை. தரிசனம் வேணும். அதே சிவகாசியில் இன்றைக்கி அவர் இருந்த இடத்துல இந்து மனுஷனுக்கு கொடுக்கக்குள்ள செக்ரட்டரிலாம் ஆசைப்படுறாங்களாம். குருவார் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த இடத்த தம்பி தான் இருந்தான். அன்றைக்கி சொன்னாங்க, இந்த ஆலயம் கட்டணும் ஐயா. இந்த வழியாக நிறைய பேர் சிவகாசி பக்கத்தில், சாத்தூர் பக்கத்தில் கோயிலுக்கு போகிறாங்க, காலில் செருப்பு இல்லாமல் நடந்து ரத்த சிந்த நடக்காங்க ஐயா. ஒரு ஆலயம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. தம்பியா இருக்கும் 125 அடி கோபுரம், ஒரு ஆலயம், ஒரு பேசேஜ் கெட்டெல்லாம் கட்டி, எனக்கு ஒரு ஆசை. நம்ம கணக்கு பரலோகத்தில் இருக்குது, இவங்ககிட்ட கணக்கு வேண்டாம். இவங்க கணக்கு கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. ஏன்னா இவங்ககிட்ட கமிட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்க என்ன தானே செய்யல, அதனே உண்டு. அவங்கள்ட்ட யார் கேட்க முடியும்? அதனால் ஆண்டு கேட்பார். நியாயம் தீர்க்கக்கூடிய தேவன் இருக்கார். நியாயாதிபதிய கருத்தை இதோ வேதத்தில் வாசிக்கம் இல்லை. வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கும் போது, இதோ வாசல் கதவை தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவளை வாசம் பண்ணுவேன் ஆண்டு சொல்கிறார்ல. வாசம் ஆண்டு தட்டிக்கிட்டே கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. நான் இப்படிப்பட்ட மக்களை வாழணும், சாட்சியுள்ள மக்களை வாழணும். ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டு விழுவருக்கு கிருபை தந்தாரே, விழுவருக்கு இரக்கத்தை தந்தாரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் கடவுளுடைய பணி செய்யணும் தான் ஆசை. நாங்கள் 4 பிரதர்ஸ், ஒரே ஜாயின்ட் ஃபேமிலி. இப்போவும் எங்கள் தம்பி ஏசிசியில் கரஸ்பாண்டாக இருக்கார். இல்லை இப்போ அவரை ஏன்னா உண்மை காலையில் இல்லை, காசு எடுக்க முடியாது, காசை தப்பாக செலவழிக்க முடியாது, அவரும் தான் பைசா எடுக்க முடியாது. எப்படி காலி பண்ணி அனுப்பிட்டாங்க. 96 பேருக்கு 96 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டினார். இந்த வருஷம் மட்டும் காலி பண்ணிட்டாங்க. அந்த பணத்தை காலி பண்ணுங்கிறதுக்காக இப்படி தன்னரற்ற தலைவர்களெல்லாம் வாழ்ந்து திருச்சபை நாசம் பண்ணி எவ்வளோ வேதனை. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நம்மளை நடத்திட்டோம். மிஷனரிகளாக உருவாக்கப்பட்ட திருச்சபை இன்றைக்கி கேடு உள்ளவங்களால் அழியுதே, வேதனையாக இருக்குது. அதனால் ஆண்டவர் பார்ப்பார்ல, அவர் நியாயாதிபதி இல்லை, அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். ஆண்டவர் யாருக்கும் பயப்படணும்? ஆண்டவர் அவர் தான் நியாயந்திருக்கவர் இல்லை, நம்மளும் பயப்பட வேண்டாம். ஏன் நம்ம நீதியாக வளர்ந்து யாருக்கு பயப்படணும்? இன்றைக்கி ரொம்ப வேதனை தான். காரணம் கேட்டால் திருச்சி மக்கள் இப்படி தான் இருக்காங்க. துட்டுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக, கேவலமான காசுக்காக எப்படியோ அலைகிறோம். அந்த வாழ்க்கை இல்லையா? ஒரு வாழ்க்கை தான். அதுக்கு பிரியமாக வாழலாம், நம்ம வழி நடத்தலாம், ஆண்டவர் நடத்துவார். உண்மை உள்ள மனுஷனுக்கு ஒரு குறைவு எப்பவும் கிடைக்காது, எந்த கரையும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதுகுல நானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் காணலை. இதுதான் உண்மையான வார்த்தை. தம்பியை எம்மில் நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்கும். சத்திரப்பட்டியில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிச்சிட்டாரு. நானும் முதலேருந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வந்தாச்சு. இங்கே மேலேருந்து என்ன ஆர்டரு, நீ டிஎஸை கூப்பிட்டேன்னா பெட்டியை தூக்கி வீட்டுக்கு போயிடுங்க, வராத. ஒரு கண்ணியோட அடிச்சுனார். ஐயா என்ன செய்யினார், பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஜெபம் பண்ணலாமா? நோக்கி பையன் கொடுத்த நேரம் முடிஞ்சோச்சு. ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். நான் இன்னொரு திருச்சபைக்கு போகிறேன். 11 மணிக்கு வாரேன் ஆலங்குளத்துக்கு. ஓடுற ஓட்டம் கடலுக்கு பிரியமான ஓட்டமாக இருக்கணும், சாட்சியுள்ள ஓட்டமாக இருக்கணும், ஒரு விலைகள் வராத ஓட்டமாக இருக்கணும். ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் வாழப்படாது. பணம் மனுஷனை வாழ வைக்காது, நகை வாழ வைக்காது, ட்ரெஸ்ஸு வாழ வைக்காது, படிப்பு வாழ வைக்காது.
ஒன்றும் வாழ வைக்காது. ஆண்டுடைய அன்பு தான். வேதத்தில் வாசிக்கவில்லை, நீதிமொழிகள் 10:25 22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணுமா? ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா? முட்டு வலி போகணுமா? இடுப்பு வலி போகணுமா? தலைவலி போகணுமா? ஒரு ஹார்ட் அட்டாக் மாறணுமா? உன் வாழ்க்கை ஆண்டுக்கு சீர்படுத்து. ஏதோ வாழ்ந்தவன் வளர்ந்தோம் சரி மமதியாக வாழக்கூடாது. ஒரு வாழ்க்கை தான். அருளாதர் நாமமதில் ஒருவரமாய் உருகி தொழுகின்ற நீரமெல்லாம் எழும்பிடுவார் அருகில். அருளாதர் நாமமதில் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு நன்றி ராஜா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்னு சொன்ன தெய்வமே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவரான்னு சொன்ன தெய்வமே, மனமிறங்கப்பா. திருமணத்தை காப்பாற்றித்தாங்க, வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் மனமிறங்கி மனமாற கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனி நாமத்தில் ஜெயங்கேற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.